மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23-24 வாக்கியங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயில் அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரப்பாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரசிய ஊழியத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அங்கே சீசர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவனை அனுமதிக்கின்ற தேவனை பின்பற்றி வருகின்ற அந்த சீசர்களோடு சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே கவனிக்கிறோம். நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று நீ நினை கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தில் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் சகோதரத்தில் ஒப்புரவாகி பிறகு வந்து காணிக்கை செலுத்த என்று நாம் சொல்லுகிறோம். இது ஆராதனையை குறிக்கிறது. தேவனை ஆராதிக்கின்ற ஒரு தேவனுடைய பிள்ளையை நாம் சுத்த மனசாட்சியோடு அவர்கள் பகுதியை சொல்கிறார். நாம் சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வந்த தேவனை சொல்கிறார். அப்பா நம்முடைய உள்ளத்தில் எந்த நிலையுள்ளதான வித்தியாசம் இல்லாம உண்மையான ஒரு உத்தமமான இதயத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சின்ன ஒரு குறை அதில் இருக்குமேயாகில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பலியை செலுத்தி வந்தார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அது ஆராதனை. சோதரா அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒருவன் பலியை செலுத்தும் போது எளிதாய் செலுத்தணும் என்று வேத பிரகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்பிக்கப்பட்ட பொருளையாவது கொடுக்கல் வாங்கலையாவது தன் அயலனுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வாஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலனுக்கு இடுக்கல் செய்து அல்லது காணாமல் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யமையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்திலும் பாவம் செய்தானாகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளி ஆனபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கல் செய்து பெற்றுக் கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்பிக்க கண்டதையும் காணாமல் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யாக இட்டு சம்பாதிக்கும் பொருளையும் திரும்ப கொடுக்க கடவான். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோடு 5 ஒரு பங்கு அதிகமாக கூட்டி அதை தான் குற்றத்துவாரம் பலியிடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு தான் தன் குற்றத்துவாரம் பலியாக முன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்றத்துவாரம் பலியாக கொண்டு வருவாராக. நாம் இங்கே பார்க்கின்ற வேளையில் ஒருவன் குற்றவாளி பலியை ஆண்டவருக்கு செலுத்த வரும்போது ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய்
ஆராய செய்து நம்முடைய ஆவே எப்ப கவனிக்கணும். பவுல் சொல்லுகிற நான் சுத்தவர சாட்சியோடு ஆராதித்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய பல சாட்சி குத்துப்படுகிற அளவில் ஏதாவது அநியாயமாய் செய்ததாலே ஏதாவது பகுதிகள் நம்முடைய இதயத்தில் இருக்கவையாகில் அதை ஒரு கண்டுபிடித்து ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதிக்க வேண்டியது தேவை. அல்லேலூயா. மட்டுமல்ல, தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது ஒரு பொருள் ஒரு ஆளுக்கு கொடுத்து விட்டால் அது கொடுக்காம இல்லை என்றால் ஒரு வசத்திலே ஒரு சாத்தை கொடுத்து அதில் உண்மை இல்லாம போனார் என்றுதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. கொடுக்கல் வாங்கலிலாவது சிலர் எதைவாங்க கடன் வாங்குவாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியானால் நம்மை கொடுக்கிறதிலும் வாங்குறது கொடுக்கல் வாங்கல்களிலாவது நாம் உண்மையுடையவர்களாக இருக்கிறோமா? சோதரம். அல்லேலூயா. நம்மை உயிர்த்தாராகிற தேவ சமூகத்திலே நாம் பணியை செலுத்தும் போது, நீ ஆராதனைக்கு வரும்போது இந்த குறை இருந்தால் நீ அதை ஒப்புவித்து குறை அறிக்கை இட்டு வேணும் அடுத்த கட்டத்தில் நீ கவன சோதரா சோதரா இல்லனா அந்த ஜபம் கர்த்தர் கேட்க மாட்டார். நீ கர்த்தருக்கு கொடுக்கிற காரியமானாலும் சரி, நீ மற்றவர்களிடத்தில் கொடுக்கிற காரியமானாலும் சரி, கொடுக்கல் வாங்கல். அல்லேலூயா. அடுத்து பிரைஸ் தி லார்ட். தன் அயலானுக்கு மாறாட்டம் அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்க செய்தல் நம்முடைய வாழ்க்கையில நம்ம புதிய ஏற்பாட்டிலே நாம் என்ன செய்ய மாட்டோம், எதிரா செயல்பட மாட்டோம், சிந்திப்போம். வேதம் சொல்லுகிறது சிந்திக்கிறதை பாவம். அல்லேலூயா. சிலவங்களோடு நேரடியாக சொல்ல மாட்டோம், மனதில் வைத்துக் கொண்டு அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா சில சுபாவங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று சோதரா. அப்படியானால் இந்த பகல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை கண்டுபிடித்து தேவன் கரங்களில் நம்மை ஒன்று அர்ப்பணிக்க நாம் தயாராக வேண்டும். சோதரா சோதரா. அல்லேலூயா. அல்லது கண்ணால காணாமல் போதை கண்டடைந்தும் அதை மறந்தடைத்து அதை குறித்து பொய்யானையிட்டு பதில் செய்யும் இவை முதலால் யாதொரு காரியத்தில் பாவம் செய்தவனாகில். அல்லேலூயா. நம்முடைய வரும்போது ஒரு மனிதனுடைய ஏறுதல் இசக்கு வரை முதல் காரியம் அதிலே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் சிந்திக்கிற பாவம் என்றால் நீங்களும் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு விரோதமாய், மற்றவர்கள் குடும்பத்தை விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய், மனைவி புருஷனை விரோதமாய், அல்லேலூயா, ஆமே பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள், செயல்படுகிற செயல்கள், சிந்திக்கிற சிந்தைகள் எவ்வளவு ஆழமாக கண்டுபிடிக்கணும். சோதரம் சோதரம். சிலவங்க நினைக்கிறது புருஷனை சண்டை பிடிச்சால் அதோட ஆண்டவர் கணக்கு வைக்க மாட்டார், எழுதி தள்ளுவார். சோதரம். நீங்க எல்லாம் படிக்க புருஷனை சண்டை பிடிக்காதவங்களாக நீங்க இல்லையா? சோதரம். இல்லையா? அப்படி யாரும் உண்டா? உண்டு. நாளில் அதிகமான தவறை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். சோத்ரம். தலையில கை வச்சு சொல்லாம நான் இப்போ உங்க பொது சபையில் நிறுத்தப்படுத்த விரும்பவில்லை. இல்லையா? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நீ தேவ
சபை வச்சு நான் சீக்கிரமாய் கொண்டிருக்கிறேன். அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தன் பலாத்காரமாய் பறித்துக் கொண்டதையும் எடுக்க செய்து பெற்றுக் கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமல் போய் தன் கண்டெடுத்ததையும் பொய்யான சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க தராம யாருக்கையாவது கடன் வாங்கிட்டு யாரும் மற்றவர்கள் மறந்ததை சொல்லிக் கொண்டு இருப்பாயானால் இந்த பகல் நீ 4-5 நீ 5 ரூபா வாங்கினா 25 ரூபா திருப்பி கொடுக்கணும். 5 மடங்கு திருப்பி கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்காத இருந்தால் அது அல்லேலூயா அல்லேலூயா அதை மாட்டிக்கலுடா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பகற்காலம் நம்முடைய உள்ளத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கிற கர்த்தர் ஒருவேளை மனிதன் உன்னை தொன்று சொல்லாம இருக்கலாம். உன்னுடைய உள்ளத்தை ஆழங்களை அறிகிற கர்த்தருக்கு முன்னே நீங்கள் இருக்கிறோம் என்பதை ஆணித்தரமாய் அறிவித்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். யார் தூங்க யாரா சாத்தம் தூக்கப்பட்டு இருக்கும் இல்லையா? சாத்தியத்தை அறிவி சாத்தியங்களை விடுதலையா? அப்புறம் கீழாடி சொல்லப்படும் 5 பங்கு அதிகமாய் கூட்டி அது குற்றறிவான பணியை ஈடு நாளில் அது இவருக்கு கொடுத்து விட்டு இவருடைய புருஷனை அன்பு இல்லைன்னா அல்லேலியா 5 மடங்கு அதிகமாய் கூறுகிறார். அல்லேலியா சொல்லுங்க பாப்பா அல்லேலியா. அதை போலத்தான் மனைவி, அதை போலத்தான் புருஷனையும் இந்த மகன் பேரையில் அல்லேலியா நம்முடைய உள்ளத்தை தக்காய் அறிகிற கர்த்தர் நம்முடைய கொடுக்கலோ வாங்கலோ தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது சுபாவம் நம்மளையாவ நமக்குள்ளே மண்டி கிடக்கிறது என்றால் இந்த மகன் முதலாவது கொண்டு குற்றத்தை கட்டாது ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நான் குற்றவாளி ஆட்டுக்கு ஒரு மதிப்புக்கு சரியான 12 ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அது ஆசாரியர்கள் குற்றவாளி பலியாய் கொடுக்க கணவன். அல்லேலூயா அல்லேலூயா. தன்னுடைய திராணிக்கு ஏற்றதாக அல்லேலூயா ஆடு இப்போ 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆடு வாங்குவதற்கு அவருக்கு தகுதி இருந்தால் அவன் 1000 ஆட்டு வாங்கிக் கொண்டு ஆட்டை பார்த்தால் தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்பா. தேவனுக்கு உன்னுடைய குற்றவாளி பலி என்று சொல்லும் போது அல்லேலூயா நீ எவ்வளவு தூரம் தேவனை விட்டு அகன்று போகிறாயோ, தேவ கிருபையை விட்டு அகன்று போகிறாயோ, தேவ வல்லமையை விட்டு அகன்று போகிறாயோ அவளும் கவலமா தேவனுக்கு நீ ஒரு விலை கொடுத்து ஜெபிக்க நீங்கள் தயாராக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு வருவாரால் அவருடைய கண்ணீருக்கு தீர்வு வேண்டும் என்றால் அவருடைய வேதனைக்கு தீர்வு வேண்டும் என்றால் அவருடைய போராட்டத்துக்கு தீர்வு வேண்டும் என்றால் இந்த மகன் பேரையில் அல்லேலூயா எல்லா குறைகளையும் அறிக்கையிட்டு தேவனோடு ஒன்று ஒப்புரவாக வேண்டியது தேவை. அல்லேலூயா அல்லேலூயா. மார்க்கு 11 25 படிங்க. மார்க்கு 11 21 சாரி 25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவரின் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு அல்லேலூயா ஜெபம் பண்ணும்போது உங்கள் பேர் உங்களுக்கு யாதொரு குறை இருக்குமேயானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் அல்லேலூயா மைசலா அல்லேலூயா பிதா உங்களுக்கு தப்பிதங்களை ஒரு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு மன்னியுங்கள். உங்களுக்கு எதிராக ஒருவன் ஏதாவது ஒரு குற்றம் செய்தால்
அவங்க மதிக்க மாட்டாங்க. இதயத்துல சுமந்துட்டே தெரியுமாங்க. என்ன வாச சொல்லுறியா? எல்லாம் மதிக்க அன்னைக்கு அவங்க செய்தது எனக்கு மதிக்கவே முடியாது. சோதரம் சோதரம் கிறிஸ்துவின் பிரமாணம், அன்பின் பிரமாணம். அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறோம், தாயின் தகப்பனை கனவரானது, தகப்பை எவ்வளவு கொட்டுகிறவராக இருந்தாலும், எவ்வளவு குற்றம் செய்கிறவராக இருந்தாலும், உன்னை கொன்று தராம உன்னை வெளியேற்றப்பட்டாலும் நீ ரட்சிக்கப்பட்ட அர்த்தமா நிச்சயமாய் போய் பார்க்கலாம். கொடுக்கிற கொடுக்கலாம். அல்லேலூயா. பாப்பா பிரியமான பக்துனி யூதரான கொடுத்து விட்டியாமல் உடைய சாபம் மாறி போகும், உன்னுடைய வல்லமை மாறி போகும், உன்னுடைய பெருக்க மாறி போகும், உன்னுடைய பிரச்சனை தீர்வு வரும். உகாரவான சதரவன தஸ்மியா. அல்லேலூயா. அப்ப இந்த அநேகரிய மாட்டாங்க மன்னிக்கும் தன்மை இல்லைன்றத மன்னிப்பாங்க. எப்பா எபிக்க போது மரபடி சங்கர தெங்கின்ற மண்டையில் இருந்தது போல பாபே மன்னிக்கும் தன்மை இல்லை. மன்னிப்போடு சொல்லுவோம், செபிச்சது பாபே செபிச்சது சொல்லுவோம், மன்னிச்சது சொல்லுவோம். அதை மன்னிப்பு பக்கத்தில் வரா. சோத்ரம் அல்லேலூயா. சோதரர்கள் எதிராக கிளம்பும் போது சிலர்கள் சொல்வாங்க, அன்னைக்கு நாம் மதங்கள என்று சொல்வார்கள். இந்த மகள் மேலும் ஒரு இதயத்தை ஆராய் தருகிற தேவன் இந்த மகள் மேல நாம் சில விடங்கள் ஆராதிக்கப்பட்டு இவருடைய வாழ்க்கையில் யாரு கூடாது கசப்பா வைராக்கியமா மாமியாருக்கு ஆகட்டும், மாமனாருக்கு ஆகட்டும், பக்கத்து லோகங்களுக்கு ஆகட்டும், இல்ல தூர லோகங்களுக்கு ஆகட்டும், ஏதாவது கைப்புள்ள பேர்கள் உடற்குடைய உழைத்தளவி இருக்கிற இந்த மகள் அதனுடைய ஆராக வேரோட விடுதலை தவிர்த்த ஒரு அன்பின் பிரமாணத்தினால் கட்டப்பட வேண்டியது தேவை. சோத்ரம் 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 சோத்ரம். நம்முடைய வாழ்க்கையை கண்டுபிடிப்பையானா கர்த்தர் நம்மை கொண்டு இருப்பதால் தக்கிரியை செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். சமயம் சொல்லுகிறது, நான் சீக்கிரமாய் கொண்டிருக்கிறேன். 1 சாமுவேல் 15:22. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமா? பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதலும், ஆட்களாக்களின் தினத்தை பார்க்கிறோம் செவி கொடுத்தலும் உத்தமம். லேலியா சாமுவேல் அவன் தீர்க்கமாவே ராஜாவாகிய சாமுவேலோடு சொன்னார், அமலேக்கியரை வானத்தின் கீழே இருந்து பக்தரால் சங்கரிக்காமல் சொன்னார். லேலியா லேலியா. அமலேக்கியரின் வார்த்தை பொருள் பள்ளத்தாக்கில் வசிப்பவர்கள். இது ஏசாவுடைய பேர் என்று அறியப்படுகிறது. லேலியா. அப்படியானால் இவங்க விரோதமாய் யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், அல்லையோ சவுலே, ஒருவரையும் மீதியாவுக்காக மொத்தமாய் அழித்து விடட்டு. ஆமென். சவுலோடு சொன்னார். சவுல் என்ன செய்தான்? எல்லாத்தையும் சொல்லித்தான். ஆமென். ராஜாவாகிய அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பிரதானப்பட்ட ஆண்டவரை கொண்டு வந்தார். இந்த மகன் மேல ஒரு தகர்க்கென சிலர் உண்டா தாமரை இந்த வேலை வராமடாமடி ஒரு அடிமையாக்கி வைத்தீங்க. சில அடிமருவத்தின் அடிமப்பட்டு போக அல்ல, சிலரை வெட்டாம், சில வல்லவர்களை தகர்க்கலாம், உடமையா தகர்க்காதபடி, உடமையான ஒரு பரிசுத்தமானபடி, உடமையான ஒரு வேறுபாடு வரவிடாதபடி உடைய அடிமையாக்கிற உடைய ஏற்படுத்தி நித்தியமான தாழ்விடத்தில் தாழ்த்தி இறக்கிற அல்லேலூயா. சில அந்தகார சக்திகள் உன்னை அறியாம வரக்கெதிராக குடும்பத்துக்கெதிராக யுத்தமடி கொண்டிருக்கிற போது கர்த்தர் இந்த மகன் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படி, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஓ புருஷருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, மனைவி சொல்லுகிற கேள் புருஷன். இந்த மகன் பேரையில தாய்
வேளையில ஆண்டவரே என்னை உமக்கே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நம்மை உடனடியாக எங்களுக்கு கொடுப்பா சமயம் சொல்லுகிற வழியிலா நான் போட்டு நிறுத்துகிறேன் அல்லேலூயா ஓ இவரவன் சதரகிரி தரிசியா என்ன சகேயு இயேசுவை கண்டபோது இயேசுவை கண்ட வேளையில அவன் சொல்லுகிறான் நான் களவாய் வாங்குறது உண்டாரா நான் தெரியாம திருப்பி கொடுப்பேன் இங்கே ஆபீசராக இருந்தார் சகேயு ஆமே வாங்குறத திருப்பி கொடுத்தா ஏதாவது குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமையாக தேவனுடைய அன்பு கூறுகிற குறையா தேவனோடு ஒப்புரவாக முடியாது தேவனோடு தொடர்பு நிலையில் அச்சு போக பண்ணுகிற சாத்தானுடைய கருத்துக்கு நீ அடிமையா இருக்கிறாயா நீ கீழ்பட்டு கொண்டிருக்கிறாயா நீ அதற்கு அடிமையா இருக்கிறாயா உன்னை உற்று பார்க்கிற கர்த்தர் இந்த மகன் ஒரு பெரிய விடுதலை தர போகிறார் எல்லாரோட ஜெபிப்பா சிலருடைய